आरुह्य नित्यं तस्मिन् समाधत्त इहस्म लीलया विवेक वैराग्य विशुद्ध चित्तं योसौ विवेकी तमहम नमामि. இங்கு அமர்ந்திருக்கும் துறவியரை வணங்குகின்றேன். இங்கு கூடியிருக்கும் பக்தர்களும் மாணவ பெருமக்களையும் வணங்குகிறேன். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். போர்ல இந்த ஃபேன் எல்லாம் இன்னும் நல்லா சுத்தணும். வணக்கம். இன்னும் கொஞ்சம் சத்தமா வணக்கம். இங்க ஒரு கோயில் இருக்கு, காளி கோயில். பார்த்திருக்கீங்களா? அந்த காளி கோயில் பேர் என்ன? என்ன காளி கோயில்? அந்த பேர் ஏன் வந்தது தெரியுமா? பொட்டல் காளியம்மன். ஏன் அந்த பேர் ஏன் வந்தது? ஏன் அந்த பேர் வந்தது? மைக் அங்க மைக் கொடுக்கணும். சத்தம் இருக்கான சத்தம் ஒலிபெருக்கி. பொட்டல் காளி. ஏன்னா மேல கூரை திறந்து இருக்கணும். திறந்து இருக்கிறதுனால தான் பொட்டல் காளியம்மன். இங்க 3 பேரோட புகைப்படம் இருக்கு இல்லையா? இருக்கா? ஹலோ, இருக்கா? நடுவில் இருக்கிற ஒரு பேர் என்ன? என்ன பேரு? மைக் வருது போகுது. மைக்கு கொடுங்க. அங்க மைக்க கொண்டு வந்துட்டு யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க. மைக் வாங்கி சொல்லுங்க சீக்கிரம். என்ன பேரு? யாராவது ஒருத்தருக்கு கொடுங்க. என்ன பேரு? ராமகிருஷ்ணர். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். அவரு மேற்கு வங்காளத்தில் தட்சிணேஸ்வரத்தில் கோயில்ல இருந்தார். அங்கே தவம் பண்ணார். அது என்ன கோயில் தெரியுமா? எந்த கோயில் தெரியுமா? காளி கோயில். என்ன கோயில்? காளி அம்மன் கோயில். இங்க என்ன கோயில் இருக்கு? பொட்டல் காளி அம்மன் கோயில் இருக்கு. அங்கே இருந்த 50 வருஷம் இந்த உலகில் வாழ்ந்த பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் இன்னைக்கு எங்கே வந்திருக்காரு? இங்க வந்திருக்காரு இல்லையா? இந்த இடத்தோட பேர் என்ன? இந்த இடத்தோட பேர் என்ன? எழுமலை இல்லையா? என்ன பேரு? எழுன்னா என்ன அர்த்தம்? அப்படியே எழுந்திருக்கணும். நீங்க எழுந்திருக்க வேண்டாம். எழுச்சியின் செய்தி யார் கொடுத்தாங்க? இப்ப நிறைய சுவாமி பேசினாங்க இல்லையா? என்ன சொன்னாங்க சுவாமிஜி எல்லாம்? எழுச்சியின் செய்தி யார் கொடுத்தார்? யார் கொடுத்தாங்க? சுவாமி விவேகானந்தர். அங்கே அந்த காளியை உபாசனை செய்த பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் இன்னைக்கு இல்ல, எத்தனையோ வருஷமா இங்கே இந்த எள்ளுமழையில வந்திருக்காரு. ஏன் தெரியுமா? இங்க உட்கார்ந்துருக்கீங்கல்ல மாணவர்கள் எல்லாம், நீங்க மாணவர் தானே? உண்மையா மாணவர் தானே? உங்களோட நடத்தை வச்சு அப்படி சொல்றது கொஞ்சம் கஷ்டம். மாணவர்கள்னா எப்படி இருக்கணும்? முதல்ல நிமிர்ந்து உட்காரணும். எப்படி உட்காரணும்? பின்னாடி என்ன இருக்கு? முதுகு இருக்கு. அதுல முதுகெலும்பு இருக்கா? இருக்கா? அப்ப நிமிர்ந்து உட்காரு. எல்லாரும் நிமிர்ந்து உட்காருங்க. முதுகெலும்பு இருக்கு. அப்போ உங்கள ஒவ்வொருத்தரும் ஒரு மலை மாதிரி. எந்த மாதிரி? உங்கள இருக்கிற ஒருத்தரையும் எழ வைக்கிறதுக்கு தான் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் இங்க வந்துள்ளார். என்ன பண்ணும்? நாமெல்லாம் எழுந்து செயல்படணும். என்ன பண்ணும்? செயல் செய்யறதுக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கு? என்ன இருக்கு? கை தட்டினீங்களே, சத்யபிரபாஞ்சி மகாராஜ் கை தட்ட வச்சாரு. என்ன இருக்கு? கைகள் இருக்கு. 2 கைகள் இருக்கு. அந்த செயல் இங்க படணும். ஆனா முதல்ல எல்லாம் நம்ம பேசும்போது வாய் தான் பேசும். இப்ப கை பேசுது இல்லையா? விரல் பேசுது. அதனால தானே எல்லாருக்கிட்ட என்ன இருக்கு? கைபேசி, மொபைல் இருக்கு இல்லையா? அதுக்கு உபயோகம் இருக்கு. ஆனா
அதோட அடிமை ஆகக்கூடாது. அந்த சுவாமிஜி இங்க வந்திருக்கார், பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் வந்திருக்கார், அன்னையார் வந்திருக்காங்க. ஏன்னா உங்கள எல்லாம் ஒருத்தரும் ஒரு மலையா இருக்கிறவங்க. நீங்க எல்லாம் யாரு? சின்ன குழந்தைங்க கிடையாது. மலை. என்ன மலை? இங்க இருந்து பார்த்தா தெரியுது, மலை தெரியுது இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு மலை. யார் கையில மைக் இருக்கு? யாரோ கையில மைக் இருக்கு. அங்கே இருக்கா? அது அங்கே கொடுங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் எழுந்து, இந்த பொட்டல் காளியம்மன் கோயில்ல ஏன் மேல கூரை திறந்திருக்கு தெரியுமா? அம்மனுடைய அருள் இந்த கிராமத்துல மட்டும் இல்லாம, இந்த மாவட்டத்துல மட்டும் இல்லாம, இந்த மாநிலத்துல மட்டும் இல்லாம, நம்ம நாட்டுல மட்டும் இல்லாம உலகம் முழுசா பரவணும். எங்கே பரவணும்? உலகம் முழுசா பரவணும். அது யாரு பரப்புவாங்க? நம்ம நாட்டு கலாச்சாரம், நம்ம நாட்டு ஐதீகம். இதை உலகம் முழுசா யாரு கொண்டு போவாங்க? நீங்க தான் கொண்டு போவீங்க. அதனால்தான் ஒவ்வொரு மலையா இங்க இருக்குங்க. மலைச்சு போயிருக்க கூடாது, நிமிர்ந்து உட்கார்ந்து இருக்கணும். நிமிர்ந்து உட்காருங்க. புரிஞ்சுதா? அப்ப நீங்க எல்லாம் யாரு? யாரு? அப்போ எழுமலை. எல்லாரும் எழுந்திருப்பீங்களா இல்லையா? இப்போ இல்ல, எழுச்சி வர வேண்டும். அதற்கு தான் இங்க மாநாடு நடந்தது, இப்போ இளைஞர் முகாம் நடந்தது. அது இன்னைக்கு நிறைவு பெறுகிறது. ஆனால் உண்மையான நிறைவு எப்போ வரும்? உங்கள ஒவ்வொருத்தரோட ரத்தத்திலையும் சுவாமி விவேகானந்தர் ரத்த பரிசோதனை பண்ணிருக்கீங்களா? ரத்தம் பரிசோதனை பண்ணி பார்த்திருக்கீங்களா? ஆஸ்பத்திரி போன பண்ண மாட்டாங்களா? ரத்த பரிசோதனை, பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா? அப்ப அதுல பிளட் குரூப் சொல்லுவாங்க, ஏ, ஏபி, ஓ நலாம். ஆனா உங்க ரத்தத்துல என்ன குரூப் இருக்கணும்? சுவாமி விவேகானந்தர்னு குரூப் இருக்கணும். என்ன இருக்கணும்? என்ன குரூப் இருக்கணும்? விவேகானந்தர் தான் ரத்தத்தில் இருக்கணும். அதுக்காக தான் இங்க துறவியர் எல்லாம் வந்திருக்காங்க, இத்தனை பக்தர்கள் வந்திருக்காங்க, இத்தனை பேரு இவ்வளோ அருமையா இந்த மாநாட்டை இங்க நடத்தியது. நீங்க எல்லாருமே சுவாமி விவேகானந்தத்தை ரத்தத்தில் உள்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான். நம்மெல்லாம் என்ன இனம்? மிருகமா மனிதர்களா? யாரு? மனிதரா மிருகமா? அதுக்குள்ளே 2 பேரும் எழுந்திரிச்சு போயிட்டாங்க. பிடி. ஏன் எழுந்திரிச்சு போறாங்க? என்னப்பா? என்ன இனம்? மனித இனம் தானே. வேற எந்த மிருகத்துக்கும் இல்லாத சிறப்பு மனித இனத்துக்கு என்ன இருக்கு? மைக் எங்க? அங்க மைக் இருக்கா? யாருக்கிட்டாவது கொடுங்க. யாராவது ஒண்ணுங்க சொல்லுங்க சீக்கிரம். மனித இனத்துக்கு மட்டும் இருக்கிற சிறப்பு என்ன? பகுத்தறிவு. பகுத்தறிவு. கேட்கலப்பா. மைக்கு என்னது? சொல்லு. இல்லைன்னா இங்க வந்து சொல்லு. இங்க ஒரு மைக் இருக்கு, இங்க ஒரு மைக் இருக்கு. ஹலோ. என்ன என்ன? பகுத்தறிவு. பகுத்தறிவு. பகுத்தறிவு அதிகமா இருக்கலாம், மற்ற இனங்களுக்கும் இருக்கு, மனிதனுக்கு மட்டும் இல்ல. மனிதனுக்கு மட்டும் இருக்கிற உடலில் ஒரு சிறப்பு அம்சம் என்னது? யாரா சொல்லுங்க. நீ உட்காரு. யாருக்கும் தெரியலையா? இப்ப நான் என்ன சொன்னேன்? எப்படி உட்கார சொன்னேன்? நிமிர்ந்து உட்கார சொன்னேன். பின்னாடி என்ன இருக்கு? என்ன எலும்பு இருக்கு? முதுகு இருக்கு, முதுகெலும்பு இருக்கு. இருக்குதானே? அப்ப முதுகெலும்பு இருந்ததுன்னா இப்படி உட்காரணும். எப்படி உட்காரணும்? நிமிர்ந்து உட்காரணும். மனிதனுக்கு மட்டும் சிறப்பாக உள்ள உறுப்பு தான் முதுகெலும்பு, நிமிர்ந்த முதுகெலும்பு. முதுகெலும்பு மற்ற இனங்களுக்கும் இருக்கு, ஆனா வளைஞ்சிருக்கும். மனுஷனுக்கு தான் நேரா இருக்கும். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இருக்க வேண்டும். என்ன இருக்க வேண்டும்? லட்சியம் இருக்க வேண்டும். பள்ளிக்கூடத்துல எல்லாம் போனா, கல்லூரியில எல்லாம் போனா, இந்த மாதிரி மாணவர்கள்ட்ட பேசும்போது உன் வாழ்க்கையில் என்னப்பா பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா ஒன்றும் பேச்சே இருக்காது, யோசிக்கவே இல்லை.
அடுத்த வாரம் நான் என்ன பண்ண வேண்டும், அடுத்த மாசம் என்ன பண்ண வேண்டும், அடுத்த ஆண்டு என்ன பண்ண வேண்டும் அப்படின்னு யோசிக்கவே இல்லை. ஒருவேளை இன்ஸ்டாகிராம்ல என்ன போஸ்ட் போட வேணும்னு வேணா யோசிச்சிருப்பாங்க இல்லையா? சரிதானே? யோசிச்சிருக்கீங்களா? அடுத்த மாசம் நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு பட்டிகை போட்டு யோசித்திருக்கீர்களா? ஆமாவா இல்லையா? இல்ல. கேட்டதுனால சில பேர் ஆமான்னு கொஞ்சம் கூச்சத்தோட சொல்றாங்க. அப்ப மனுஷன்னா என்ன வேணும்? வாழ்க்கையில என்ன வேணும்? லட்சியம் வேணும். என்ன வேணும்? குறிக்கோள் வேணும். அந்த குறிக்கோள் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இறைவன் நமக்கு முதுகெலும்பு கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காரு? உங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கு. இப்படி ஒருத்தன் எப்படி உட்காந்துட்டு இருக்கான், ஒருத்தன் எப்படி உட்காந்துருக்கான். நல்ல நேரம் உட்காருங்க பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் அவ்வளோதான், முடிஞ்சிடும். நிறைவுரை அதுக்கப்புறம் முடிஞ்சு போயிடும். அப்புறம் உங்களது தான் சில நிகழ்ச்சி எல்லாம் இருக்கு. வாழ்க்கையில என்ன பண்ண வேண்டும் அப்படின்றதுக்காக தெளிவான குறிக்கோள் வேணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஒரு காகிதம் எடுத்துக்கணும். என்ன எடுத்துக்கணும்? எடுத்துட்டு அதுல 5 காலம் வரைஞ்சுக்கோ. 1 கலாச்சாரம். என்னது? கேட்கலையே. கலாச்சாரம் என்னது? அப்புறம் கல்வி. என்னது? கல்வி. அப்புறமா உணவு. என்னது? அப்புறமா சேவை. என்னது? சேவை. அப்புறம் நாட்டுப்பற்று. என்னது? ஒரு முறை சொல்லு பார்க்கலாம். கலாச்சாரம், கல்வி, உணவு, சேவை, நாட்டுப்பற்று. அப்படி 5 காலம் வரைஞ்சுக்கங்க. என்ன? அது ஒரு நோட் புக்காவும் இருக்கலாம். அதுல தினைக்கும் 10 நிமிஷம் யோசிச்சு இந்த விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கலாச்சாரத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற? புத்தகம் பார்க்க கூடாது, மொபைல் பார்க்க கூடாது, இன்டர்நெட்ல பார்க்க கூடாது. நீ என்ன நினைக்கிற அதை அங்கே எழுதணும். எத்தனை நிமிஷம் யோசிச்சு எழுதணும்? எத்தனை நிமிஷம் யோசிக்கணும்? 10 நிமிஷம் தினமும் எழுதணும். 1 மாசம் எழுதணும். எத்தனை நாள் எழுதணும்? 1 மாசம். என்னப்பா கீழே எல்லாம் விழுந்துருவ, நிமிர்ந்து உட்காரு. 1 மாசம் எழுதணும். அந்த மாதிரி எழுதி 1 மாசத்துக்கு அப்புறம் அதை படிச்சு வாசிச்சு பார்த்தனா உனக்கே புரியும் என் வாழ்க்கையில என்ன குறிக்கோள் இருக்கணும் அப்படின்னு. சாப்பாடு பத்தியே எழுதுறவன் சாப்பாடு துறையில் தான் ஏதாவது பண்ணும். சேவை பத்தியே எழுதுறவன் சேவை துறையில தான் ஏதாவது பண்ணும். அந்த மாதிரி எழுதுவீங்களா? என் வாழ்க்கை குறிக்கோள் அப்படின்னு ஒரு நோட் புக் வச்சுக்கோங்க. என்ன நோட் புக் பேர்? என்ன நோட் புக் பேரு? அதுல எத்தனை காலம் இருக்கும்? என்னெல்லாம் காலம் இருக்கும்? ஒரு நாள் எத்தனை நிமிஷம் யோசிச்சு எழுதணும்? எத்தனை நாள் எழுதணும்? உங்க பள்ளிக்கூடத்துல இருக்கிற ஆசிரியர்களுக்கு அந்த நோட் புக் கொடுங்க 1 மாசத்துக்கு அப்புறம். அப்புறமா நான் வாழ்க்கையில என்ன சாதிக்க விரும்புகிறேன் அப்படி திட்டமிட்ட தெளிவான குறிக்கோளுடன் வாழ்க்கையில முன்னுக்கு போகணும். அது சரி, இறைவன் நமக்கு முதுகெலும்பு மட்டும் கொடுக்கல, வேற ஒரு உறுப்பும் கொடுத்திருக்காரு. அதுவும் மனித இனத்துக்கு சிறப்பான உறுப்பு. என்ன அது பேரு? மைக் இருக்கா? மைக்கு கொடுங்க. யாருக்காவது தெரியுமா? ஒண்ணு முதுகெலும்பு. மற்ற ஒரு இனத்திலையும் இல்லாத உறுப்பு என்னது? நம்ம கிட்ட மட்டும் இருக்கு. ஆமா, நீங்க எல்லாம் மனிதர்கள் தானே? கட்டாயமா மனிதர்கள் தானே? அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லையே. இல்லையே? இருக்கா? எத்தனை பேருக்கு சந்தேகம் இருக்கு? அப்ப என்ன? இந்த கை இப்படி வைங்க. எல்லாரும் கை எப்படி வைங்க? இப்படி எப்படி பண்ணுங்க. இது என்ன? இந்த விரல் பேர் என்ன? மனிதனுக்கு மட்டும்தான் இந்த கட்டை விரல் இப்படி தனியா நிற்கும். தனித்து நிக்கிற கட்டை விரல்
மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கு. இறைவன் நமக்கு ஒரு செய்தி சொல்கிறார். இந்த கட்டவிரல் வச்சு என்ன பண்றோம்? செயலாற்றல், வேலை செய்ய முடியும். கைபேசியை மட்டும் இல்ல, மைக்க பிடிக்க முடியும், இதை பிடிக்க முடியும். நேற்றுக்கு ஒரு மாணவன் ரொம்ப சிறப்பாக சிலம்பாட்டம் செய்தானே, அந்த சிலம்பையும் பிடிக்க முடியும். அப்போ செயலாற்றலுக்கான திறன் எதனால வருது? எந்த விரல்னால வருது? கட்ட விரல். அப்ப என்ன ரெண்டு உறுப்பு இருக்கு நமக்கு சிறப்பா? ஒண்ணு ஒருத்தன் வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்கான், அவங்க எல்லாம் போறாங்களே, நாங்க எப்போ போவோம்னு. ஹலோ, என்ன ரெண்டு? முதல்ல என்ன சிறப்பா மனிதனுக்கு உள்ளது? நேரான முதுகெலும்பு, நிமிர்ந்த முதுகெலும்பு. ரெண்டாவது தனித்து நிற்கும் கட்டவிரல். கட்டவிரல் எல்லாருக்கும் இருக்கு, ஆனா நமக்கு தான் அப்படி தனியா நிக்குது. அப்ப முதல்ல குறிக்கோள் வேணும். அப்புறம் குறிக்கோள்லாம் பண்ணிட்டேன், ஃபேஸ்புக்ல எல்லாம் போட்டேன், இன்ஸ்டால போட்டேன் அப்படின்னு படுத்து தூங்கிட்டா குறிக்கோளுடன் என்ன செய்ய வேண்டும்? செயலாற்றல் வேணும். என்ன வேணும்? வேலை செய்யணும். அதுக்கு தான் இந்த கட்ட விரல். அப்படி உங்கள இருக்கிற ஒவ்வொரு இளைஞனும் பொதுவா வரலாற்றை பார்த்தோம்னா, பெரியவங்க எல்லாம் வருவாங்க வரலாற்றுல, அது அப்புறமா நம்ம வகுப்புல எல்லாம் வாசிச்சு பரீட்சையில வேலை எழுதணும் இல்லையா? மகாத்மா காந்தி எப்போ பிறந்தாரு இருக்கு இல்லையா? கேள்வி வர்றது இல்லையா பரீட்சையில கேள்வி? மகாத்மா காந்தி எப்போ பிறந்தாருன்னு இல்லையா? வரலாறு படிக்கிறது இல்லையா? படிக்கிறீங்களா படிக்கலையா? அப்ப அந்த மாதிரி மகான்கள் எல்லாம் வந்தா அவங்களோட வாழ்க்கை வரலாறு படித்து அது பரீட்சையில எல்லாம் எழுதணும். ஆனா மகாத்மா காந்தி மட்டும் இல்ல, மத்த எந்த மகானுமே உங்களால அந்த மகான ஆக முடியும்னு சொன்னதே இல்லை. சுவாமி விவேகானந்தர் என்ன கூறுகிறார்? சுவாமிஜி சொல்கிறார், இந்த விவேகானந்தர் என்ன பண்ணா இன்னும் வருங்காலத்தில் ஆயிரக்கணக்கான விவேகானந்தர்கள் வருவார்கள் என்று. என்ன சொல்றார் சுவாமிஜி? என்ன சொல்றார்? இந்த விவேகானந்தர் என்ன பண்ணான், வருங்காலத்தில் எத்தனை விவேகானந்தர் வருவாரு? ஆயிரக்கணக்கில். அப்போ அதுதான் பெரிய மகான். நான் மட்டும் மகான் அல்ல, உங்களில் ஒவ்வொருவரும் என்னை விட அதிகமாக மகான் ஆக முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கை நமக்கு கொடுக்கிற, அந்த ஊக்கம் கொடுக்கிற மகான் தான் சுவாமி விவேகானந்தர். அதனால உங்க எல்லாருக்கும் விவேகானந்தர் ஆக முடியுமா? முடியுமா முடியாதா? முடியும். அதற்கு நாம் செயல்பட வேண்டும். விவேகானந்தரின் அந்த உற்சாகம், துணிவு, செயலாற்றல் அது உங்களை எல்லார்கிட்டையும் வரணும். அதனால தான் அங்க மேற்கு வங்காளத்தில் இருந்த பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர், காளி சாதகர் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் இங்கு பொட்டல் காளி அம்மன் சந்நிதியில் வந்திருக்காரு. எல்லாரும் விவேகானந்தர் ஆகணும். சுவாமிஜி சொல்வார், ஓடுனீங்க இல்லையா? என்ன ஓடுனீங்க? மராத்தன் ஓட விட்டு அப்புறம் இங்க உட்கார்ந்து மராத்தன் கேட்க வேண்டிய ஒரு நிலைமையில இருந்தாலும் 2025 இந்த காலகட்டத்தில் இப்படி அமைதியா நல்ல சமத்து பிள்ளைகளா கேட்டதுனால உங்களுக்கு ஒரு நன்றி, உங்களுக்கு ஒரு கைத்தட்டல். நல்ல 3 நாட்கள் இந்த மாநாட்டை சிறப்பாக அமைத்து இதில் பங்கு கொண்ட எல்லா பக்தர்களுக்கும் நன்றி. இம்மாதிரியான கிராமங்களிலும் பகவானின் அருள் இருக்கிறது, விவேகானந்தரின் அருள் இருக்கிறது. அதனால் நம் நாட்டின் சிறப்பாகிய ஆன்மீகம், நம் நாட்டின் சிறப்பாகிய கலாச்சாரம் அது மாய்ந்து விடாது மட்டுமல்ல, உலகம் முழுவதும் பரவும். அதையெல்லாம் நாம் பார்க்கத்தான் போகிறோம் என்ற நம்பிக்கையோடு கூடி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.